அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி காலை உணவாக பூரி செஞ்சுருந்தாங்க. இல்லாட்டி இட்லி தோசைன்னு சாப்பிடாம வித்தியாசமாக சாப்பிடணும்னு செய்வேனாங்க. அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல்ல கோதுமை மாவு எடுத்து அரிச்செடுத்து வச்சுருக்கிறேன். 3 கப் மாவு நான் பூரி மாவு குழைக்க போகிற பாத்திரத்துக்குள்ளே சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான உப்பு சேர்க்குறேன். அடுத்து சீனி சேர்க்குறேன், மொறுமொறுப்பாக இருக்கணுமெண்டாக்காண்டி. அடுத்ததாக ரவை எப்பன்னு சேர்க்குறேன். பச்சை வறுக்காத அவிக்காத பச்சை ரவையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒன்றா குழைக்கிறேன். குழைச்சிட்டு நான் கொஞ்சம் சாஃப்ட் கூடவே இருக்கணுமெண்டாக்காண்டி தேங்காய் பாலில் தான் கரைச்சி வைக்க போகிறேன், குழைச்சி வைக்க போகிறேன். இப்போ தேங்காய் பால் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பூரிமா பதத்துக்கு குழைச்செடுப்பேன். ஒரே இதாக பால் விட்டோம்னா கூடிடுமெண்டாக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்செடுக்கிறேன். இப்போ குழைச்செடுத்தாச்சு. இப்போ இந்த பருவத்தில் நான் 6 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு தான் பூரி சுட போகிறேன். அப்படியே மூடி வைப்பேன். இப்போ எனக்கு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல வடிவாக சாஃப்டாக பொங்கி வந்து கிடக்கு. கொஞ்சம் நல்ல வடிவாக உள்ளே எல்லாம் போகுது. இப்போ இதை கையுக்கும் பாத்திரத்துக்கும் இப்போ எண்ணெய் பூசிட்டு தட்டி எடுக்க போகிறேன். வட்டை வடிவத்தில் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கையிலையும் எண்ணெய் பூசுகிறேன். பூசிட்டு இப்போ வட்டை வடிவத்தில் ஒரு ரொட்டி எடுக்க மாத்தோடவே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பூரி பொரிக்க போகிற பாத்திரம் ஒன்று எடுத்து கழுவி காய விட்டுருக்குறேன். ஈரம் காஞ்சதும் இதுக்குள்ள நான் தேங்காய் எண்ணெயெல்லாம் பொரிச்செடுக்கப்புறம் அப்போ தான் மொறுமொரண்டு இருக்கும் என்பதற்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ இதுக்குள்ள தட்டின பூரியை போட்டு பொரிச்செடுப்பேன். பொங்கியும் வருது. நார்மல் ரெஸ்ட்டில் விட்டபடியாக நல்லா சாஃப்டாகவும் இருந்த தேங்காய் பாலில் குழைச்ச வடியில். இப்போ 2 பக்கம் விடணும், மற்ற பக்கம் திருப்பி விடுறேன். எண்ணெய் வந்துட்டு கையில் வேணா 2 பக்கம் ஹீட்டுது. இதாக்கி நான் பாத்திரத்தில் ஒரு மூடலில் பேப்பர் போட்டு தந்துருக்கேன். எண்ணெயை அந்த பேப்பர் உறிஞ்சி எடுத்துருமெண்டாக்கேன். இப்போ எனக்கு சூப்பரான பூரி தயாராகிட்டுது. நாங்கள் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சம்பல்லாம் செய்திருந்தோம். நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இருக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.